நாமக்கல் மாவட்டம் வீராட்சிபாளையத்தில் நடைபெறும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் வீராட்சிபாளையத்தில் நடைபெறும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் மாலை அணிவித்து தற்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு ஈரோட்டிலிருந்து அருண் இணைந்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வீராட்சிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நாமக்கல் மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய குமாரபாளையம், திருச்செங்கோடு, பரமத்தியோடு உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மற்றும் பயிற்சி கூட்டமானது சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கின்றது. இதற்காக பார்த்தோம்னா அஇஅதிமுகவின் கழக பொதுச் செயலரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். வருகை தந்த அவருக்கு முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலருமான திரு தங்கமணி அவர்கள் தலைமையில உற்சாகமான வரவேற்பு ஒன்று அளிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பச்சாம்பாளையம் பகுதியில் அவருக்கு அதிமுக உற்சாக வரவேற்பு அளித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணியும் அவர் தொடங்கி வைத்திருக்கின்றார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாகன பேரணியானது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து வந்திருக்கிற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்த வீராட்சிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெறுகின்ற இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் மற்றும் பயிற்சி கூட்டத்திற்கு தற்பொழுது கழக பொதுச் செயலரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் திரு சரோஜா, திரு கே வி ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தோம்னா கே எஸ் தென்னரசு, பொன் சரஸ்வதி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தற்பொழுது கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட குமாரபாளையம், திருச்செங்கோடு, பரமத்தியோடு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த பயிற்சி கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டமானது பார்த்தோம்னா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி பணிகளை ஆற்ற வேண்டும், குறிப்பாக பார்த்தோம்னா சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய இந்த யுக்திகளை எவ்வாறு கையாள வேண்டும், அதே போல பார்த்தோம்னா அதாவது திமுக சேர்ந்த நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி மக்களை தாக்கும் வகையில் என்னென்ன மாதிரி செயல்படுகின்றன, அவர்களை பார்த்தோம்னா அவர்களுடைய கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய உள்ளிட்ட பார்த்தோம்னா இதுல ஆலோசனை வழங்கியிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா குமாரபாளையம், திருச்செங்கோடு, பரமத்தியோடு உள்ள சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியில தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் ஈரோடு மண்டலத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய ஈரோடு மண்டல செயலாளர் திரு கவின் உள்ளிட்ட ஏராளமான தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்.